ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என் சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. இன்னும் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால் போடலான்னு. லாங் வீடியோ பெருசாக போகிறதில்ல, அதனால தான் அது நான் போடுறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாட்டர்டே, ஆல்ரெடி 7:50 ஆகிடுச்சு. கிளைமேட்டும் வெளியில் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு. பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தா அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிட்றங்கன்னு எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. பட் அதை வாங்க போகணுன்னா அதை விலையை பார்த்தே நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ விலைங்க விற்கிறாங்க ஒன்றும். கடைக்கு கிளம்புனதும் லேட்டு, வீட்டுக்கு வரத்துக்கும் 9:30 போல் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்தோடனே நான் கடகடன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்குரிய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நான் இது பண்ணும்போது சைடில் அவங்களும் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு லீவ் விட்டதில் அவங்கள விட எனக்கு தான் ரொம்ப ஹாப்பினஸ். பிகாஸ் காலையில் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழலாம், வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யாமல் ஸ்லோவாக செய்யலாம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். ரோடு இப்போ மெட்ரோ வாட்டர், மெட்ரோ ஒர்க் அதெல்லாம் நடக்கிறதுல பள்ளம் தோண்டி வச்சதில் உடம்பு எப்படி எந்த பார்ட்டு எந்த சைடு போகுதுன்னே தெரிய மாட்டுது. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தும் ஹோம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கலாம் 1 வீக்கு. அதனால் எனக்கு தான் ரொம்ப ஹாப்பி. பட் இதில் சின்ன வருத்தம் என்னென்னா டைம், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்லாம் கொஞ்சம் மிஸ் மேட்சிங்கில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைமும் கேஜெட் டைமும் கொஞ்சம் அதிகமாகிடும் பசங்களுக்கு. அந்த ஒரு வருத்தம் தான், மற்றபடி பெரிய வருத்தம் இல்லை. எவ்ரி வீக் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நான். சில வீக்ஸ்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா பேக்கப் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிப்பேன். சில நாள் வெளியில் போகும்போது கீரைங்க நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் நல்லாயிருக்கும், அதையும் வாங்கி வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். அது மாதிரி தான். அவங்க டின்னர் செய்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால எனக்கும் கடகடன்னு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்தது, அதையும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே சண்டே காலையில் சர்ச் போகணுன்னா 11 o'clock ஆகிடும் வரத்துக்கு. அப்புறம் பாத்திரத்தை சிங்கில் பார்த்தாலே கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இரிட்டேட் ஆகிடும். சரி, பண்ணி முடிச்சிட்டுனா கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கும். அதனால் அதையும் தேய்ச்சி கவுத்து வச்சாச்சு. மீன்வைல் டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் நிறைய லாங் வீடியோ போடணுன்னு ஆசை தான். பட் ஆனால் நிறைய பார்க்காதனால தான் போடுறதில்ல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக போடுறேன். நீங்களும் பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பி வீக்கெண்ட். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி. பாய் பாய்.